ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாமம் என்பது பெயரை குறிக்கிறது. நமது தமிழக வேதாகமத்தில் நாமம் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. அதாவது பெயரில் தேவனுடைய பெயரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். ஏனென்றால் பிசாசு தேவனுடைய நாமத்தையே மாற்றி போடுகிறார். ஜனங்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னால் அவருடைய பெயரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. அது மாற்றப்படும் போது பாருங்கள், உங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற தேவனை மாற்றப்படுகிறார். அதற்கு பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 1:7 தேவனை அறியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, நீதியான நியாய தீர்ப்பு. அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிருக்கக்கூடும். அதுதான் காரணமாக இருக்கும். நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களானால் தேவனை அறிந்து கொள்வீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் பாருங்கள், இயேசு பிறந்திருக்கிறார் என்று அநேக செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அது தேவன் பிறந்திருக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அது லூக்கா 2:11 கர்த்தராகிய கிறிஸ்து என்று இருக்கிறது. கிறிஸ்து என்ற வார்த்தையை, அது ஒரு கிரேக்க வார்த்தை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய ஆவி என்று பொருள்படும். தேவனுடைய ஆவி ஒரு சரீரத்தில் வரும்பொழுது முழுவதுமாக ஆட்கொள்கிறது. அந்த சரீரம் முழுவதும் தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து என்று பாருங்கள், அந்த வசனத்திலே கீழே வரை படிப்பீர்களானால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றிருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு 1:21 அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்றிருக்கிறது. பாவங்களை நீக்குபவர் யார்? மார்க் 2:7 தேவன்தான் பாவங்களை நீக்குவாராம். அது ஏன் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டும்? நீங்கள் பார்ப்பீர்களானால் பாவங்களை நீக்குகிறவர் தேவன் என்றால், அதை செய்கிறவர் இந்த இயேசு என்றால் பாருங்கள், அவரே தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் எதை செய்தாலும் பாருங்கள், அதை வேதத்தின்படி செய்ய வேண்டும். பேதுருவில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, 1 பேதுருவில். அதற்காகத்தான் இந்த நாமத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துவது. வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் பேதுருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது, ஞானஸ்தானம் பற்றி பேசும் பொழுது பாருங்கள், அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் நீ கொடு என்று சொல்லும் பொழுது, அவன் மத்தேயு 2:32 இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறான். காரணம், அவன் அதை அறிந்து கொண்டான். அந்த நாமத்தை அறிந்து கொண்டான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய நாமம் என்ன என்று அறிந்து கொண்டான். அது இயேசு கிறிஸ்து என்று அது அவனுக்கு வெளிப்படுத்துதல் உண்டான காரணத்தினால்தான் அவன் அதை நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்பொழுது அந்த நாமத்தை உச்சரிக்கிறான். நீங்கள் எடுக்கும் பொழுதோ கொடுக்கும் பொழுதோ அது உச்சரிக்கப்படாத பட்சத்தில், அந்த நாமம் சொல்லாத பட்சத்தில் பாருங்கள், அது பிரயோஜனமில்லை. அது பிசாசுனுடைய தந்திரத்தால் மறைக்கப்படுகிறது. அதனாலே எதற்கும் நாமத்தை சொல்லி அதன்படி கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவர் அதை தான் அதிகம் விரும்புகிறார். அந்த நாமத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று பாருங்கள், 1 யோவானில் நாம் படிக்கலாம். அதே தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1:7 வரும்பொழுது, நீங்கள் தேவனை அறியவிட்டால் பாருங்கள், தேவனை அறியவிட்டால் நியாய தீர்ப்பு உண்டாம். என்ன பாருங்கள், இது கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, இது உலகமுள்ள உள்ள ஜனங்களுக்கு. தேவனை அறியாத பட்சத்தில் பாருங்கள், அவர்கள் நியாய தீர்ப்பிலிருந்து நிற்பார்கள். முழு மனதோடு அவர்கள் அதை அறிக்கையிட வேண்டும். என்னுடைய தேவன் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் எனக்கு என்ன செய்தார்? என்னை உண்டாக்கினவர் யார்? நான் முழுவதும் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அவரை பற்றி கொண்டே வாழ்வேன் என்று வாழ்ந்தால்தான் பாருங்கள், உயிர் தெழுதலில் பங்கு கொள்ள முடியும்.
ஏனென்றால் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று. நீங்கள் உயிரோடு பாருங்கள், இறந்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உயிரோடு நீங்கள் உயிர்த்தெழுந்து வர வேண்டும் என்றால் பாருங்கள், இந்த கட்டளை கடைபிடிக்காத பட்சத்தில் வர முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.